வணக்கம் நம்மள வணக்கம் சீமான். ஏன்னா ரெண்டு பேரும் அப்படியே நேத்து அவர் பேசணும்னு உடனே நீங்க இன்னைக்கு நான் அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? நம்மள ரெண்டு பேரும் உங்களை என்ன நினைச்சு பேசுறீங்க? ஏதோ அப்படியே கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ணாமலை ப்ரொடியூஸ் பண்ண போறாரா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ அவர் பார்த்தா ரஷ்ய அதிபர் நிக்கிதா குரூஷேவ் மாதிரியும், நீங்க என்னமோ அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி மாதிரியும் ஒரு கியூபா கிரைசிஸ டீல் பண்ற ரேஞ்சில உங்களை மனசுல நினைச்சுக்கிறீங்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க யாரு தெரியுமா? ஒரு ஆள் சொந்த பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கினாலு, இன்னொரு ஆளு டெபாசிட்டே வாங்காத ஆளு. அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு உங்களை கேவலமா வச்சிருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அது எப்படி சீமான்? நீங்க என்ன பேசுறீங்க? பேசும்போது திராவிடத்தை ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு. சீமான், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களோட நிலைமை என்ன தெரியுமா? கடலூர்ல போட்டிட்டீங்களா சட்டமன்ற தேர்தல்ல? எத்தனாவது இடம் வாங்குனீங்க? 5வது இடம். அதாவது கேவலத்திலும் கேவலம். அந்த மக்கள் உங்களை எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. 5வது இடம். அதுக்கப்புறம் எங்க போட்டிட்டீங்க? 2021ல திருவெற்றியூர்ல போட்டிட்டீங்கல்ல, எத்தனாவது இடம்? 3வது இடம். 2019 எலெக்ஷன்ல போட்டிட்ட இடத்துல எல்லாமே டெபாசிட் போச்சு. நான் உங்களுக்கு ஒரு சவால் விடவா? அதாவது சீமானு நாம் தமிழர் கட்சி அடுத்து போட்டிடுற சட்டமன்ற தேர்தல்ல 2வது இடம். நான் சொல்றேன் ஜெயிக்கலாம், ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. 2வது இடம் உங்களால ஒரு தொகுதியில வாங்க முடியுமா? அது ஈரோடு கிழக்கா இருந்தா கூட பரவாயில்ல. 2வது இடம் வாங்க முடிஞ்சுன்னு சீமான், நீங்க பேசலாம். அத வாங்கிட்டு பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறீங்களே அதனால தமிழ் ஜோசியம், அந்த தமிழ் ஜோசியம்னு பேசின பாட்டேன் உங்க முப்பாட்டேன் பூரா பேத்தையும் பெரியார் சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறாரு. பூரா பேத்தையுமே இன்னைக்கு வரைக்கும் உங்களோட நிலைமைங்கிறது வார்டு மெம்பர் கூட ஆக முடியாததுதான் நிலைமை. அதனால யோசிச்சு நிதானத்துல பேசுங்க. அப்புறம் அண்ணாமலை, நீங்க என்னமோ அந்த ஆதாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி நீ என்னென்னப்பா பேசி நீ அதுபடி நடந்திருக்க? போன வாரம் தான் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷூவை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்புறம் பார்த்தா நான் ரொம்ப யோக்கியன், ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன், ரொம்ப நேர்மைக்கு இலக்கணமானேன்னு சொன்னேன். இப்போ உங்க மனைவி பேர்ல உங்க மச்சான் அவர் பேர்னா செந்தில்குமார் சசிகுமார்னு இடி ரைட் ஆகி கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஜெயிப்பேன்னு பேசுனேன். திமுக 40 தொகுதியில ஜெயிக்காது அப்படின்னு பேசுனேன். இதுல ஏதாவது நடந்திருக்கா? ரஃபேல் வாட்சுக்கு பில்லு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன. நீ இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நீ பேசுனதுக்கு ஒரு விஷயம் கூட உண்மையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் உங்களை ஏன் இப்படி நினைச்சு ரொம்ப பயங்கரமான ஒரு தலைவர்களா நினைச்சுக்கிறீங்களா? திரும்பவும் சொல்றேன், 2026ல தமிழ்நாடு மறுபடியும் பாரு, அதாவது டெபாசிட் உங்களுக்கு வாங்க முடியாத அளவுக்கு தான் உங்க ரெண்டு பேரோட நிலைமை இருக்க போகுது. திருந்த பாருங்க, மக்களோட மரியாதை வாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பத்தி எல்லாம் பேசலாம். சரியா?